விடமாட்டோம். தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னு கபடி பிளேயர் மாதிரி பேசினாரு விஜய் அவர்கள். ஆனா இன்னைக்கு அவர் கட்சியில சேர்த்திருக்கிற அதிமுகவின் முக்கிய தலைகள் எல்லாமே ஏற்கனவே தொட்டவங்க தானே, அவங்கள எதுக்கு கட்சியில சேர்த்தீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு மட்டும் இல்ல சமூகத்துல இருக்கிற பலருக்கும் எழுந்திருக்கு. அதுக்கான பதில தாவேகா கட்சிக்காரங்க பல விதங்கள்ல சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம எதிர்காலத்துல பார்க்கலாம். ஆனா அந்த இணைப்பு விழால விஜய் அவர்கள் இன்னைக்கு கலந்துக்கல. அப்படி அவர் கலந்துக்காத அந்த நிகழ்ச்சியில முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, சேர்கள் அனைத்துமே காலியா கிடந்துச்சு. ஆல ஒரிஜினா பேசுறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுறாரு, யாரு பேசுனா என்னையா, எங்களுக்கு வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னு தாவேகால இன்னைக்கு சேர வந்த அதிமுக காரங்கள்லாம் இடத்த காலி பண்ணிட்டு அந்த காலை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க போல. இது தெரியாம ஒவ்வொருத்தரும் மேடையில முக்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆர்ப்பரி தெழுகின்ற கடல் அலையாய், ஆலய மணி எழுந்திருக்கக்கூடிய அழகிய ஓசையாய், இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பு கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்காகத்தானோ என்னவோ முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடிக்கடி எந்த மீட்டிங்கும் போடக்கூடாது, அப்படியே போட்டாலும் அங்க அரை மணி நேரத்துக்கு மேல பேசக்கூடாது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காரு போல. அவரோட இந்த ஃபார்மட்டை தாவேகாவுக்குள்ள புதுசா வந்திருக்கிற அதிமுக காரங்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களோட எதிர்காலத்துக்கும் நல்லது.